இந்த சென்சர் போர்டு இஷ்யூ வாங்கிയത് മാത്രമല്ല ബൺ ബട്ടർ ജാം പേര് ഇന്ത്യത്തിലെ പേര് ഭയങ്കര പ്രശ്നമായിരുന്നു. തമിഴ്നാട്ടില് பன்னுக்கு யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பன்னு சிம்பிளான விஷயம் தான் இல்லையா? நம்பி வச்சு தமிழ்ல வந்து கம்ப்ளீட் தமிழ் மாத்திரம் மட்டுமே பேச வேண்டி இருக்குது. இந்த மாதிரி கேப்ஷன் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இப்போ வரைக்கும் வரல. உங்க இன்டர்வியூ பார்த்து நான் கிளம்பி வரலாம் தெரியல. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது பன்னுறது ஃபேவரட் டிஷ் இல்லையா? சிம்பிள் டிஷ். எங்க டக்குன்னு கடைக்கு போனா சிம்பிளா அது இருக்கும். பட் ரொம்ப ஈஸியா ஸ்வீட்டா இருக்கும். തമിഴ്നാട്ടിൽ പേശുമ്പോൾ കംപ്ലീറ്റ് തമിഴ്നാട് എന്നാൽ ഏറ്റവും കൂടുതൽ യൂസ് ചെയ്യുന്നത് ഇംഗ്ലീഷ് വാക്കുകളാണ്. ഏറ്റവും കൂടുതൽ വാട്ടർ അതുമാതിരി ഭാഷ കംപ്ലീറ്റ് യൂസ് ചെയ്യുന്നത് തമിഴിലാണ്. അതുകൊണ്ടാണ് ഞാൻ ചോദിച്ചത് അവിടെ എന്തെങ്കിലും ബൺ ബട്ടർ പ്രശ്നം ഉണ്ടായിരുന്നു അങ്ങനെയുള്ള വിഷയങ്ങൾ. ഇപ്പൊ പേരൊക്കെ അങ്ങനെ വിഷയങ്ങളാണ്, ഈസി ആയിട്ട് പോയി. പക്ഷെ ഇതിന്റെ മാറ്റർ എല്ലാം ഭയങ്കര രസകരമായിട്ടാണ് ചെയ്തിരിക്കുന്നത്. ഇതിന് എഴുത്ത് വന്നു കഴിഞ്ഞപ്പോ ഈ ഒറ്റൊരു ഇത് സ്ക്രിപ്റ്റ് ആക്കണമെന്ന് പറഞ്ഞപ്പോ പുതിയതാണ്. முடிங்க, நான் வந்துடுறேன். நான் அப்படியே வரேன். ഈ സ്ക്രിപ്റ്റ് மட்டும் சினிமாக்கு வாய்ப்பு கிடைக்குதா அதோ வேற ஸ்கிரிப்ட் இருந்ததா? இல்ல, என்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் இருந்தது. பட் இது வந்து எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த சுரேஷ் சுப்ரமணியன் போட்டிருக்கீங்க இல்லையா, அவர் தான் ப்ரொடியூசர் ரெயின் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்ஸ். அவர் he wanted to make a film based on parents' perspective towards Gen Z. Their anxieties towards, they couldn't understand this generation, right? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வரும்போது he was searching for a writer and a director. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரைட்டிங்க்கு தான் போனேன். இந்த கதையை எப்படி பண்ணலாம்னு சொல்லி அந்த கதையை நான் வந்து அந்த ஃபுல் ஸ்டோரியை மாற்றி இந்த ஒன்லைனா அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணி டைலாக்லாம் எழுதி ஒரு 2 months வந்து ஃபினிஷ் பண்ணி சொல்லும்போது அவருக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா அவர் சொல்ல வந்த கதையை நான் கம்ப்ளீட்டாகவே நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் லேயர்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு ஜென்சி பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள கொடுத்துட்டேன். ஸோ இது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ இல்லைன்னா ஒன் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கக்கூடாது. இவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் தெரியணும், பேரண்ட்ஸோடவும் தெரியணும். யாரையும் ஜட்ஜ் பண்ணல, இவங்க சரி அவங்க தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இந்த ஃபிலிம்ல எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸும் காட்டுறோம். இப்படிலாம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி பண்றோம். ஆனா அதை வந்து இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த சீரியஸான விஷயத்த சீரியஸா சொல்லக்கூடாது. அது ஃபன் இருக்கணும். ஃபன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை லைஃப்ல. ஃபன் இருந்தா தான் அது வந்து என்ன இனி கண்டென்ட்டா இருக்கலாம். சார்லி சாப்ளின் எவ்வளவு பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். அவரோடது ரொம்ப டீப்பா, ரொம்ப பிலாசபிக்கலா, ரொம்ப ப்ரூட்டலி ஹானஸ்டா இருக்கும் இல்லையா? பட் ஃபுல்லா ஃபன்னா இருக்கும். அதுக்குள்ள அந்த ஹியூமர் இஸ் த கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ஸ். அதனாலதான் ஐ ஹாவ் இன்டெலிஜென்ட் பீப்புள் நான் சொன்னேன். அப்பவே நான் சொல்லும்போது மை க்ரூ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் க்ரூ, மை ஆக்டர்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட். அவங்களுக்கு எப்படி அதை வந்து he's very intelligent. இல்லனா என்னன்னா அந்த ஹியூமர் ஒரு சர்க்காசம் இருக்குல்ல, சர்க்காசம்க்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. இல்லைன்னா புரியாது, பண்ண முடியாது. அதை புரிஞ்சாதான் அதை வந்து அந்த காமெடியை பண்ண முடியும். அதுல வந்து இவங்க எல்லாருமே அதை ஸ்கிரிப்டை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்குள்ள ஒரு சீரியஸ் விஷயம் இருக்கு, பட் நம்ம சீரியஸா சொல்ல போறது இல்லை. அதை ஜாலியா டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம எப்படி ஜாலியா பேசுமோ அந்த மாதிரி பண்ண போறோம். இந்த டிபேட்டை வந்து நம்ம வந்து சீரியஸா கொண்டு போய் வைக்க போறது இல்லை பீப்புள் முன்னாடி. அதை பார்த்தா சப்கான்சியஸ்ல போய் அவங்களுக்கு ஓப்பன் அப் ஆகணுன்றது தெரியும். ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ண வேண்டாம்ன்ற ஒரு விஷயம் வரும். இப்போ ஒரு பொண்ணு டக்குன்னு ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்றதோ செலக்ஷன் பண்றதோ ஈஸியா இருக்கு இல்லையா? அதை உடைக்கும், அதுக்காக தான் பண்ணது. அது உடைச்சிடும். இது வந்து ப்ளீஸ் கேரன் நீ ஏதோ ஆடியன்ஸ் புரியல அவங்க எல்லாம். ஒரு பேன் இண்டியன் இன்டர்வியூ இது. நான் மலையாளம்ல நீங்க கேள்வி கேட்க, நான் தமிழ்ல பதில் சொல்ல. ஆமா, நாங்க ஆல்ரெடி வந்து பேன் குளோப். பஞ்சாபி, தமிழ்நாடு, இவர் வந்து மகாராஷ்டிரா, அவங்க கேரளா, ப்ரொடியூசர் அமெரிக்கன், எல்லாமே இருக்கு.